தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: நற்செய்தி பணியில் நாட்டம் தேவை. இன்றைய தேவ மனிதர் ரெவரண்ட் ஞானமுத்து. மண்ணில் பிறந்தது கிபி 1816 ஆண்டு. விண்ணில் சென்றது 6/3/1888 ஆண்டு. ஊர் காரங்காடு. நாடு இந்தியா. தரிசன பூமி திருநெல்வேலி, இந்தியா. இந்தியாவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்து கொண்டிருந்த காலம் அது. இந்தியர்களுக்கு இந்தியரின் முறையில் நற்செய்தி அறிவிக்க ஆட்களோ குறைவு. அதிலும் குருத்துவ பட்டம் பெற்றவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். 1816 ஆண்டில் பிறந்த ஞானமுத்துவுக்கோ உள்ளத்தில் வாஞ்சை. 10 வயதிலேயே எழுப்புதல் தீ அவர் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிந்தது. 11ஆம் வயதில் ரேனியஸ் ஐயர் நடத்திய செமினரியில் சேர்ந்தார். கற்றவர்களையும் மிஞ்சிய கல்வி அறிவை அங்கே பெற்றார். ரேனியஸ் ஐயர் அவர்களால் 1833 ஆண்டு ஞானஸ்நானம் பெற்ற இவர் இறையியல் கல்வியை இனிதே முடித்தார். சென்னையில் 10 ஆண்டுகள் பணி செய்த பின்னர் திருநெல்வேலியில் தன் பணியை தொடர்ந்தார். டோனாவூர், நல்லூர், கோவிலூத்து போன்ற இடங்களில் இவர் செய்த பணிகளை இன்றும் காணலாம். அயராத உழைப்போ அவர் உடலை மிகவும் பாதித்தது. ஆஸ்துமா மற்றும் பக்கவாத நோய்கள் அவரை தொற்றிக்கொண்டாலும் நற்செய்தி பணியே அவரின் முழு மூச்சாக காணப்பட்டது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், தெலுங்கு போன்ற மொழிகளில் புலமை அடைந்த இவர் கடவுளின் பங்கு என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பேராயர் சர்ஜன் டயரால் சிறப்பான பாராட்டையும் பெற்றார். நாடார்குல இந்தியர்களின் முதல் குரு என்ற பெருமையை பெற்ற இவர் இதே நாள் மார்ச் 6, 1888 ஆண்டு 1000 மக்கள் சூழ மண்ணில் விதைக்கப்பட்டார். விண்ணில் முளைத்தார். அன்பரே, நற்செய்தி பணியில் உங்களின் நாட்டம் எப்படி உள்ளது? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. நாம் கிறிஸ்துவை நமக்குள் எவ்வளவு அனுமதிக்கிறோமோ அவ்வளவுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும் என்கிறார் பி. ரோஜர்ஸ்.